நடிகர் ராமராஜன் 80s காலகட்டத்தில் தொடங்கி 90s காலகட்டம் வரை கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேல நடிச்சாலும் புகழோட உச்சியில இருந்தவருங்க. அதிலும் மக்கள் நாயகனா அதிக படங்கள்ல கிராமத்து கேரக்டர்ல நடிச்ச ராமராஜன் அந்த நேரத்துல முன்னணி நடிகர்களான ரஜினி கமலுக்கே போட்டியா இருந்திருக்காருங்க. கேப்டன் முன்னணி நடிகரா இருக்கும்போது ஈகோ பார்க்காம மத்த ஆர்டிஸ்ட்க்கு அண்ணனா அப்பாவா நடிச்சிருக்காரு. அவர் கூட அந்த காலகட்டத்தில் நடிக்க மறுத்திருக்காரு ராமராஜன். ராமராஜன் நடிச்ச நம்ம ஒரு நல்ல ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுது. உடனே அந்த டைரக்டர் ராமராஜனுக்கு போன் போட்டு அடுத்த படத்துக்கு ரெடியா இரு, சிங்கப்பூர்ல ஷூட் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொன்ன ராமராஜன் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு கேக்குறப்போ டைரக்டர் நதியா விஜயகாந்த் எல்லாம் நடிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ராமராஜன் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்துல 70 சீன்ல 60 சீன் உன்ன வச்சு தான் எடுத்திருக்கேன், பாக்கி நீ வராத 10 சீன்லயும் உன்னை பத்தி தான் பேசுவாங்கன்னு சொல்லி என்ன ஹீரோவா போட்டு படம் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள செகண்ட் ஹீரோவா ஆக்க பாக்குறீங்களே, அதனால நான் நடிக்க மாட்டேன்னு மறுத்திருக்காருங்க. அதனால அந்த டைரக்டர் கேப்டன் கிட்ட மேற்கொண்டு படத்தை பத்தி பேசவே இல்லையாங்க. சில வருஷங்கள் கழிச்சு ரெண்டாவதா கேப்டன் கூட நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு. அப்ப ராமராஜன் என்ன நினைச்சிருக்காருன்னா, விஜயகாந்த் பெரிய ஹீரோ, எப்படியும் நம்ம அவர் கூட நடிச்சா செகண்ட் ஹீரோவா தான் தெரியும் அப்படின்னு மறுத்திருக்காருங்க.